அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்படுவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். அரசியல் தலைவர் என்று எடுத்துக்கொண்டால் எங்களுடைய தலைவர். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அமைச்சர் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு உண்டான சொல்லியிருக்காங்க. அந்த துறையோட அமைச்சர் நீங்க, அது வந்து நம்ம வந்து எப்படி சார்? RS பாரதி, எங்களுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. DVSCல வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் RS பாரதியோட ஸ்டேட்மெண்ட் நேத்தே வந்துருச்சு. இல்லாம அவர் ஒரு செய்தியை சொல்ல மாட்டார்ல, கோர்ட்டுக்கு நாளைக்கு அது போகும்ல. அதனால கோர்ட்டு சொல்றதுக்கு முன்னாலேயே எங்களுடைய தலைவர் தளபதி ரகுபதியாக இருந்தாலும் செல்லபாண்டியனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நியாயப்படி நடக்கக்கூடியவர். ஆனால் அவருக்கு தெரியும் இதுல இருக்க அந்த அமைச்சர் எந்த தவறும் செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்பது எங்களுடைய தலைவருக்கு தெரியும். இருந்தாலும் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு என்று போடப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே DVSCயினுடைய விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஏற்கனவே அமித்ஷா தொடர்ச்சியா தமிழ்நாடு வந்துட்டு இருக்காரு. இப்ப மார்ச் மாதம் 3 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர போறாங்க. அதையெல்லாம் ஏதாச்சும் நல்ல திட்டங்களோடு வந்தாங்கன்னா வரவேற்போம். இல்லைன்னா என்ன பண்ற, தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து என்ன சார்? தலைமை சொல்றாலதான் பொறுத்திருக்கோம். காங்கிரஸ் தலைமை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.